ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை வச்சு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்க போகலாம். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பன்னீர் வச்சு தான் பட்டர் மசாலா செய்யணும்ல, முட்டை இருந்தாலே போதும். ஒரு 4 முட்டை இருந்தாலே சூப்பராக செய்யலாம். பன்னீர் பட்டர் மசாலாக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. அது என்ன டேஸ்ட்டோ அதே டேஸ்ட் தான் இதுவும் இருக்கும். அதை எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4 முட்டை எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதை சுற்றி தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம அடித்து வச்ச முட்டையை அதில் சேர்த்துருங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம அடித்து வச்ச முட்டை பாத்திரத்தை அதில் வச்சுட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருங்க. முட்டை வெந்துடுச்சு. பாத்திரத்தில் கமத்திக்கோங்க. கமத்திட்டு அதை துண்டு துண்டாக வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு ஒரு மிக்ஸி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நறுக்கி வச்ச 2 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. பட்டை துண்டுகள் சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு 10 எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கோங்க. பொன்னிறமாகிறது வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் பொன்னிறமானவொடனே 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. அரைச்சி வச்ச தக்காளி விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. தக்காளியோட பச்சை ஸ்மெல் போன உடனே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் விட்டுருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு அதை கொஞ்சம் கொதிக்க விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க முட்டை பன்னீரை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரெண்டையும் கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சமாக கொதிச்சா போதும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை அதில் தூவிக்கோங்க. இப்போ சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.